மத்தேயு எழுதின செய்தி பிரிவு 10 இறை திருவசனங்கள் 17 தொடங்கி 22 முடிய. அக்காலத்தில் இயேசு தம் திருத்தூதர்களுக்கு கூறியது: எச்சரிக்கையாக இருங்கள், ஏனெனில் மனிதர்கள் உங்களை யூத சங்கங்களிடம் ஒப்புவிப்பார்கள். தங்கள் தொழுகை கூடங்களில் உங்களை சாட்டையால் அடிப்பார்கள். என் பொருட்டு ஆளுநர்களிடமும் அரசர்களிடமும் உங்களை இழுத்து செல்வார்கள். இவ்வாறு யூதர்கள் முன்னும் பிற இனத்தவர் முன்னும் சான்று பகர்வீர்கள். இப்படி அவர்கள் உங்களை ஒப்புவிக்கும் பொழுது என்ன பேசுவது, எப்படி பேசுவது என நீங்கள் கவலைப்பட வேண்டாம். நீங்கள் என்ன பேச வேண்டும் என்பது அந்நேரத்தில் உங்களுக்கு அருளப்படும். ஏனெனில் பேசுபவர் நீங்கள் அல்ல, மாறாக உங்கள் தந்தையின் ஆவியாரே உங்கள் வாய் வழியாக பேசுவார். சகோதர சகோதரிகள் தம் உடன் சகோதர சகோதரிகளையும் தந்தையர் பிள்ளைகளையும் கொல்வதற்கென ஒப்புவிப்பார்கள். பிள்ளைகள் பெற்றோருக்கு எதிராக எழுந்து அவர்களை கொல்வார்கள். என் பெயரின் பொருட்டு உங்களை எல்லாரும் வெறுப்பர். இறுதி வரை மன உறுதியுடன் இருப்போரே மீட்கப்படுவர் என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. ஒரு கழுதையின் பின்னால் செல்லக்கூடிய 100 சிங்கங்களை விட ஒரு சிங்கத்தின் பின்னால் செல்லக்கூடிய 100 கழுதைகள் நல்ல பாதுகாப்பாக இருக்கும். நம்ம இந்த உலகத்துல பார்த்தோம் அப்படின்னா, கழுதையா இருக்கக்கூடிய பல மனிதர்களை நம்ம சார்ந்து பின்னாடி நம்ம சிங்கம் தெரியாம நம்மளும் கழுதை தானோ அப்படின்னு நினைச்சிட்டு போயிட்டே இருப்போம். போகும்போது பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு விலங்கு நம்மளை கொல்ல வருது அப்படின்னா முதல்ல அந்த கழுதை, அதுக்கு வீரம் கிடையாது, அது தன்னையை காப்பாத்திக்கிற ஓடும். பின்னாடி இருக்கக்கூடிய சிங்கமாக இருக்கக்கூடிய நம்மளும் என்ன பண்ணுவோம், பயம், ஒண்ணுமே தெரியாம நம்மளும் ஓடுவோம். இதே ஒரு சிங்கம் நம்மை எடுத்து ஒரு தலைமைத்துவத்தோடு நம்மை கூட்டிட்டு போகுது அப்படின்னா பின்னாடி நம்ம கழுதையா இருந்தா கூட பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்காது. ஏன்னா முன்னாடி இருக்கக்கூடிய நம்மை அழைத்து செல்லக்கூடிய சிங்கம் நம்மை பாதுகாக்கும் என்ற ஒரு மைய சிந்தனை நம்மளிடம் இருக்கும், பயம் இருக்காது. எனவே நம்ம வாழ்க்கையில நம்ம யார் பின்னாடி செல்கிறோம் என்பது ரொம்ப முக்கியம். ஸ்தேவான் அவர்கள் இயேசுவின் பின்னால் செல்லுகிறார், விண்ணக பிறப்பை அடைந்து விடுகிறார். அவர் தன்னை கல்லால் எரிந்தவர்களை கூட கடும் சொற்களால் திட்டவில்லை. தன்னை கல்லால் எரிந்தவர்களை அவர் கடும் சொற்களால் மட்டுமல்ல, கடுமையான கொடூரமான பார்வைகள் கூட அவர் சொல்லவில்லை. மாறாக அவர் செய்தது, தன்னை கல்லால் எரிந்தவர்களுக்காக இறைவனிடம் மன்னிப்பு கேட்கிறார். அவர்கள் அறியாது செய்கிறார்கள் ஆண்டவரே, அவர்களை மன்னித்து விடுங்கள் என்று இன்முகத்தோடு வேண்டுகிறார். வானத்தை அண்ணாந்து பார்க்கிறார். இதோ இறைவன் வானக தூதர்களும் என்னை அழைக்கின்றார்கள், எனக்கான இடம் அங்கு உண்டு என்று அவர் செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையைத்தான் இன்றைய விழாவாக நாம் கொண்டாடுகிறோம். ஸ்தேவான் அவர்கள்தான் முதல் மறைசாட்சி என்பதை நாம் மனதில் கொள்ள வேண்டும். எனவே துன்பம் என்பது நம் வாழ்க்கையிலே இயற்கையாக இருக்கக்கூடிய ஒன்று. துன்பமே வேண்டாம் என்றால் அது நல்லா இருக்காது. இப்ப மக்களாகிய நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒருவர் கேட்கிறார், கடவுள் தான் இந்த உலகத்தை படைச்சாரு, சரி கடவுள் தானே நல்லதை படிச்சிருக்காரு, அப்ப கடவுள் தானே கெட்டதையும் படிச்சிருக்கணும், அப்ப கெட்டது ஏன் நடக்குது, அப்ப கெட்டதை நம்ம ஏத்துக்கிட்டு போக வேண்டியதானே, இதானே வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இருப்போம். ஆனால் நல்லதை எப்படி எடுக்க வேண்டும், கெட்டதை எப்படி எடுக்க வேண்டும் என்ற ஒரு நுணுக்கம் நமக்கு தெரிஞ்சிருச்சுன்னா வாழ்க்கையில சந்தோஷமா இருப்போம். இப்ப எப்படின்னா, அந்த சீடனை அழைத்து அந்த குரு சொன்னாராம், உனக்கு நான் மத்தியானம் சாப்பாடு வச்சிருக்கிறேன், வேமவா சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு. சாப்பாடை பார்த்தோன்னு அவன் அதிர்ச்சி ஆயிட்டான். ஏன்னா ஒரு கிண்ணத்துல பால், இன்னொரு கிண்ணத்துல அதே மாட்டினுடைய சாணம். ஒரு மாட்டிலிருந்து கிடைத்த பாலையும் அந்த மாட்டிலிருந்து கிடைத்த சாணத்தையும் வச்சிருக்கிறார். இப்ப சாப்பிடு அப்படின்னு சொன்னார். உடனே அவன் அதிர்ச்சி ஆகுறான். ஏன் இப்படி சாப்பிட சொல்லி? ஆமாடா, நீ தானே சொன்ன கடவுள் நல்லதையும் படிச்சிருக்கிறாரு கெட்டதையும் படிச்சிருக்கிறாரு அப்படின்னு. அப்ப நீ தானே சொன்ன ரெண்டையுமே ஏத்துக்கிட்டு தானே நம்ம வாழணும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்ப ரெண்டையுமே சாப்பிடு, நல்லா இருப்பியல்ல அப்படின்னு சொல்லும் போது அவன் அப்படியே அதிர்ந்து போய் நிற்கிறான். அப்ப குரு சொல்றாரு, தம்பி, பாலை அருந்தி விடு, இந்த உலகத்தில் கெட்டதை புதைத்து விடு, இந்த சாணியை உரமாக்க புதைத்து விடு, அந்த உரத்திலிருந்து எழும்பக்கூடிய ஒவ்வொரு மரங்களும் உனக்கு நல்ல கனிகளை கொடுக்கும். எனவே நம்ம வாழ்க்கையில நடக்கக்கூடிய துன்பங்கள், துயரங்கள் எல்லாத்தையும் மனசுல போட்டு வச்சுக்கிட்டு இருக்க கூடாது. மாறாக அதெல்லாம் எப்படி உரமாக்கணுங்கிறத கத்துக்கிற கூடியதுதான் இன்றைய புனிதர் நமக்கு கொடுக்கக்கூடிய முக்கியமான ஒரு எண்ணம். ஏன்னா நம்ம மனசு குப்பை தொட்டி கிடையாது. எல்லா துன்பங்களையும் நான் இங்கே போட்டு வச்சிருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வாழ்க்கையில எத்தனையோ நன்மைகளை பார்ப்போம். ஆனா நம்ம மனசுக்குள்ள வச்சிருக்கிறது கெட்டதை மட்டும்தான் வச்சிருப்போம்.
இவங்க இப்படி பேசிட்டாங்களே, அவங்க அப்படி பேசிட்டாங்களே, அவங்க அப்படி நினைச்சிட்டாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்களையே தான் உள்ள வச்சிருக்கிறோமே தவிர நம்மை படைத்த இறைவனை ஒருபோதுமே உள்ள வைக்கல. நீ நல்லா கவனிங்களே, ஸ்தேவானுக்கு சாத்தான் இடம் கொடுக்கிறது எப்படின்னா, கல்லால் எரியும் போது அவர்களை சபி என்று சொல்லுகிறது சாத்தான். ஆனால் ஸ்தேவான் சொல்லுகிறார், நான் ஆண்டவரை உள்ளத்தில் வைத்திருக்கிறேன். ஏனென்றால் 10 கெட்டதை நான் பார்க்கிறத விட ஒருவனுக்குள் இருக்கக்கூடிய ஒரே ஒரு நன்மையை நான் பார்க்க வேண்டுமே ஒழிய நான் கெட்டதை பார்க்க என் ஆண்டவர் என்னை படைக்கவில்லை. ஆகையால் ஆண்டவர் படைத்த அனைத்தையுமே நான் எப்படி பயன்படுத்த வேண்டும் என்பதை தெரிந்து கொண்டேன். ஆகையால் இவர்கள் மீது எனக்கு கோபம் இல்லை, ஆண்டவர் மீது அன்பு அதிகமாகிறது என்று ஸ்தேவான் அவர்கள் சொல்லுகிறார். எனவே வாழ்க்கையில நம்மளும் பாருங்களே, ஒரு விபத்து நடந்திருக்கும். அந்த விபத்திலிருந்து நம்ம காப்பாற்றப்பட்ட அந்த சூழ்நிலை ஒவ்வொரு நாளும் பார்த்தோம்னா எத்தனையோ விபத்துக்கள். 1 மணி நேரத்துக்குள்ள 18 பேர் சாகுறாங்க அப்படின்னா நான் இன்று உயிரோடு இருக்கிறேன் எப்படி? எல்லாம் கடவுளினுடைய அருள் இருக்கக்கூடியது. அப்ப இறக்குறாங்களே, அவங்கள்ட்ட கடவுள் அருள் இல்லையா அப்படின்னா அப்படி நம்ம எடுத்துக்கிற கூடாது. ஒரு செடியினுடைய பலன் என்ன? கனி கொடுக்க வேண்டும். அந்த செடி கனியே கொடுக்காமல் இலையை மட்டும் அழகா கொடுத்துக்கிட்டே இருக்குன்னா நம்ம அந்த மரத்தை என்ன பண்ணுவோம்? வெட்டி எரிஞ்சிருவோம். கடவுளுக்கு தேவையானது இலை அல்ல, கனி. அப்ப நமக்கு தேவையானது இலை அல்ல, கனி. அப்ப கடவுளுக்கு தேவையானது நம்ம சும்மா இருக்கிறது இல்ல, நம்மிடம் இருக்கக்கூடிய அந்த கனி. கடவுளுடைய தூயாவுடைய கனிகள் என்னென்ன? அன்பு, அமைதி, பொறுமை, பரிவு, இப்படிப்பட்ட கனிகளை நம்ம கொடுக்கும் போது ஆண்டவர் நம்மை அதிகமாக பண்படுத்துவார், பயன்படுத்துவார். இதைத்தான் ஸ்தேவான் அவர்களும் செய்கிறார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் வாழ்க்கையில வெற்றி பெற வேண்டும் என்றால் யார் பின்னால் செல்கிறோம் என்பது மிகவும் முக்கியம். கழுதையா சிங்கமா? நீங்க கழுத பின்னாடி போனீங்கன்னா ஆபத்து, சிங்கம் பின்னாடி போனீங்கன்னா நீங்க தைரியமா போலாம். என்னை சிங்கம் பார்த்து கொள்ளும். நம்முடைய சிங்கம் யார் என்று கேட்டால் அவர் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து என்பதை ஸ்தேவான் அவர்கள் உறுதியாகவும் இறுதியாகவும் சொன்னார். இறுதி வரையிலும் மன உறுதியோடு இருந்தார். அவர் விண்ணக வாழ்வை பெற்றுக்கொண்டார். இயேசுவும் அப்படித்தான். கரங்களை ஆணிகளை அடிக்கிறார்கள், விழாவில் குத்துகிறார்கள். இருப்பினும் அவர் சொன்ன ஒரே ஜெபம், தந்தையே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று இயேசு சொன்ன அதே வார்த்தையை ஸ்தேவானும் தன்னை கல்லால் எரிபவர்களை பார்த்து சொல்லுகிறார். தந்தையே இவர்கள் அறியாது செய்கிறார்கள், இவர்களை மன்னியும் என்று சொல்லக்கூடிய ஸ்தேவான் நாம் என்ன செய்கிறோம் என்று சற்று சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒரு அரசன் என்ன செய்தானா, காட்டுக்கு வேட்டைக்கு சென்றானா. அப்ப மானை வேட்டையாட சென்ற பொழுது அங்கிருந்து ஒரு கல் அப்படியே அரசனுடைய தலையில பிடிச்சி ரத்தம் வருது. ரத்தம் வந்துகிட்டே இருக்கு. அப்ப பக்கத்துல இருந்த அமைச்சர் சொல்றார், அரசே சொல்லும், அந்த சிறுமிதான் உங்கள் தலையில் கல்லை விட்டு எறிந்தால் அவளுடைய தலையை வெட்டி விடுகிறேன் என்று சொல்லும் போது அரசன் சொன்னான், அவனை கூட்டிட்டு வாங்க, அந்த பொண்ணு இங்க கூட்டிட்டு வா அப்படின்னு சொல்லிட்டு. ஏமா என்னைய கல்லை விட்டு எறிஞ்ச, நான் எதுவும் தப்பு பண்ணிட்டேனா அப்படின்னு அரசர் கேட்கிறாரு. அப்ப அந்த பொண்ணு சொல்றாங்க, அரசே நான் உங்களே எரியல, மாங்கனி நல்லா இருக்கும், அதனால அந்த மாங்காயை எரிஞ்சேன், அது தவறுதலாக உங்க தலையில பிடிச்சிருச்சு, நீ மன்னிச்சுக்குங்க அப்படின்னு சொன்னாராம். உடனே அரசர் அமைச்சரை பார்த்து சொன்னாராம், அமைச்சரே இந்த பெண் பிள்ளைக்கு 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னாராம். 1000 பொற்காசுகளை கொடுத்து அனுப்புங்கள் என்று சொன்னாராம். அமைச்சருக்கு தலையும் புரியவில்லை. என்ன அரசே, தலையில் அடிபட்டதனால் மதி மயங்கி விட்டீரோ என்று கேட்கும்போது அரசர் அழகாக சொன்னார், ஓர் அறிவு நிறைந்த இந்த மரமே தன்னை கல்லால் அடிப்பவர்களுக்கு கனி கொடுக்கும் போது 6 அறிவு நிரம்பிய நான் மட்டும் ஏண்டா தண்டனை கொடுக்க வேண்டும், அவளுக்கு பொற்காசுகளை கொடு என்று சொன்னாராம். இந்த சிறுமியின் மூலமாக நான் ஒரு பாடத்தை கற்றுக்கொண்டேன், ஞானத்தையும் பெற்றுக்கொண்டேன். எனவே ஓர் அறிவு நிரம்பிய இயற்கைகள் நமக்கு பயன்படுகின்றன. 6 அறிவு நிரம்பிய நாம் கடவுளுக்கு அல்லது உடன் இருக்கக்கூடியவர்களுக்காவது பயன்படுகிறோமா என்று சிந்தித்து பார்க்க வேண்டும். அதைத்தான் ஸ்தேவான் அவர்களும் நமக்கு முன்னோடியாக வாழ்ந்து காட்டியிருக்கிறார். எனவே அன்புக்குரியவர்களே, நாம் கழுதையின் பின்னால் வேண்டாம், சிங்கத்தின் பின்னால் செல்வோம். இறுதி வரை உறுதியோடு இருப்போம். விண்ணகத்தை நம் சொந்தமாக்கிக் கொள்வோம். ஆமென்.